மாரீசன் மறக்கடிக்க வைக்கும் வடிவேலு ஃபகத் ஃபாசில் கூட்டணி. சுதீஷ் சங்கர் இயக்கத்தில் பகத் ஃபாசில் மற்றும் வடிவேலு இணைந்து நடித்துள்ள மாரீசன் திரைப்படம் பணத்திற்காக ஒரு திருடனும் மறதி நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு முதியவரும் இணைந்து பயணிக்கும் சுவாரஸ்ய சம்பவங்களை மையமாக கொண்டுள்ளது. ராமாயணத்தில் வரும் மாரீசனைப் போல வேலாயுதம் பிள்ளையை வடிவேலு ஏமாற்றி அவரது பணத்தை அபகரிக்க முயலும் தயாளனின் பகத் ஃபாசில் முயற்சி வெற்றி பெற்றதா இல்லையா என்பதே படத்தின் கரு. திரைப்படம் ஒரு சுவாரஸ்யமான உருவகத்துடன் தொடங்குகிறது. கூண்டிலிருந்து தப்பிக்கும் எலி பாம்பை நோக்கி ஓடுவது போல சிறையிலிருந்து வெளிவரும் பகத் ஃபாசில் வடிவேலுவை சந்திப்பது. இது ஒரு தீவிரமான கதையை எதிர்பார்க்க வைத்தாலும் அந்த தீவிரம் இறுதி காட்சியில் மட்டுமே வெளிப்படுகிறது. இடைப்பட்ட காட்சிகளில் பகத் ஃபாசில் வடிவேலுவின் சுவாரஸ்யமான உரையாடல்கள், இரவு நேர குடி, குளக்கரை காட்சிகள், தொடர் கொலைகள் என ஒரு தளர்வான திரைக்கதையுடன் படம் நகர்கிறது. நடிப்பு. வடிவேலு வேலாயுதம் பிள்ளையாக தனது நடிப்பால் ஆச்சரியப்படுத்துகிறார். மாமன்னன் படத்தில் நாம் வியந்த அதே வடிவேலுவை இதில் பார்க்கும்போது பிரமிப்பு ஏற்படுகிறது. அப்பாவியாக வெளிப்படுத்திக் கொள்ளும் அவரது நடிப்பு யாருக்கும் இப்படியொரு நிலை வந்துவிடக் கூடாது என பார்வையாளர்களை நினைக்க வைக்கிறது. பகத் ஃபாசில் தனது வழக்கமான நேர்த்தியுடன் தயாளன் கதாபாத்திரத்தில் கலக்கியிருக்கிறார். ஆகாயத்தில் பறக்கும் கொக்குக்கு தண்ணீல இருக்கும் மீன் எப்படி இரையாச்சு என எல்லாவற்றையும் தர்க்க ரீதியாக அணுகும் தயாளனாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். வடிவேலுவை அவர் கையாளும் விதம் ரசிக்கும்படி படமாக்கப்பட்டுள்ளது. இவர்களுடன் கோவை சரளா, விவேக் பிரசன்னா, தேனப்பன், ஹரிதா முத்தரசன் ஆகியோரும் தங்கள் பங்கை சிறப்பாக செய்துள்ளனர். இசை மற்றும் ஒளிப்பதிவு. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் மாரிசா மற்றும் ஊருக்குள்ள யாருக்கும் நேரமில்லையே பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றன. இளையராஜாவின் நேத்து ஒருத்தர பார்த்தோம் மற்றும் மாயா பஜார் படத்தில் வரும் ஆஹா இன்ப நிலாவினிலே பாடலின் இடையே வரும் ஆடிடுதே விளையாடிடுதே போன்ற பாடல்கள் பயன்படுத்தப்பட்ட இடங்கள் கச்சிதம். பாளையங்கோட்டை தொடங்கி மதுரை, திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு, கோவை மாவட்டங்களின் நிலவியலை ஒளிப்பதிவாளர் கலைச்செல்வன் சிவாஜி அழகாக காட்சிப்படுத்தியுள்ளார். சாலை வழி பயண காட்சிகள் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன. கதை, திரைக்கதை, வசனம். கிருஷ்ணமூர்த்தி கதை, திரைக்கதை, வசனம் எழுதியுள்ளார். ஞாபகங்கள் தான் வாழ்க்கை, நல்ல வேஷம் போட்டால் நல்ல ஏமாத்தலாம்ல போன்ற அற்புதமான வசனங்கள் இருந்தாலும் அவை காட்சியாக மாறாமல் வெறும் வசனங்களாகவே நின்றுவிடுகின்றன. மறதி நோயால் பாதிக்கப்பட்டவரது வாழ்க்கையும் அவருக்கு துணையாக இருப்பவரின் மனநிலையும் பிளாஷ்பேக் கதையை சொல்ல மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இறுதி காட்சி வரை படத்தின் கதை ஒரு திசையில் செல்ல திடீரென இறுதியில் அது வேறு ஒரு வடிவத்தை எடுப்பது திரைக்கதையின் பெரும் பலவீனம். சிறப்பு அம்சங்கள். பெண் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றம் மற்றும் குற்றவாளிகளுக்கான தண்டனை குறித்து கார்கி போன்ற படங்கள் பேசியிருந்தாலும் மாரிசன் முன்வைக்கும் தீர்வு விவாதத்திற்குரியது. ஒட்டுமொத்த பார்வை. மாரிசன் திரைப்படத்தில் சில குறைகள் இருந்தாலும் அவற்றை வடிவேலு மற்றும் பகத் ஃபாசிலின் அற்புதமான நடிப்பு மறக்கடிக்கிறது. இந்த நட்சத்திர கூட்டணியின் சிறப்பான நடிப்பிற்காக ஒருமுறை பார்க்கலாம்.